தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை வெளுத்து வாங்கியிருக்காங்க. இந்த இதுல வந்து ஈரானை பத்தி பார்க்க போறதுல ஒரு பக்கம் வந்து கத்தாரை பத்தியும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை பத்தியும் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். முதல் விஷயம் வந்து நம்ம கத்தாரை பத்தி சொல்லிடலாம். நமக்கு நேத்து பார்த்தோம், நார்த் பாஸ்ல வந்து அடிச்சிருந்தாங்க. நார்த் பாஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம நேத்தே டீட்டெயிலா சொல்லியிருந்தோம். தெரியாதவங்களுக்கு ஒரு சுருக்கமா என்ன சொல்றதுன்னா, இப்ப நமக்கு வந்து எல்என்ஜி கேஸ் எல்லாம் வருது பாருங்க, அந்த லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், நம்ம சிலிண்டர் கிடைக்கக்கூடிய கேஸ், அதுக்கப்புறம் வந்து உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய, வண்டியில பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் இருக்கு பாருங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக நேச்சுரா எர்த்துக்கடியில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இடமே அந்த இடம் தான், அந்த நார்த் பாஸ் அப்படிங்கக்கூடிய இடம். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அது ஈரானுக்கும் கத்தாருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடம். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெண்டு நாடுமே அதை வந்து பார்ட்டிசன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நார்த் பாஸ் எடுத்துப்பாங்க, இவங்களுக்கு வந்து சவுத் பக்கம் வந்து இருக்கிறது வந்து ஈரான் எடுத்துப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய தாக்குதலை வந்து பண்ணியிருந்தாங்க. யார் பண்ணாங்க? இஸ்ரேல் தான் பண்ணாங்க. ஒரு தடவை ட்ரம்ப் வந்து பேட்டியில சொல்லும் போது எனக்கு தெரியும், எங்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணாங்கன்றாரு. ஒரு தடவை என்ன சொல்றாரு, எனக்கு தெரியவே தெரியாது, அவங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நீங்க பதிலுக்கு தாக்குனா நாங்க உங்களை சும்மா விட மாட்டோங்கிறாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து ட்ரம்ப் பேசிட்டு இருந்தாரு. இந்த நிலைமையில நேத்து இந்த தாக்குதல் நடந்துச்சுங்களா, அதுக்கே வந்து பதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஈரானும் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனி உங்களுடைய இடங்களெல்லாம் அடிப்போன் இருந்தாங்க. இஸ்ரேல தான் சொன்னாங்க, குறிப்பா சொன்னாங்க. இஸ்ரேலுடைய நிலையங்கள் அவங்க வந்து வச்சிருக்கக்கூடிய கேஸ் இடமெல்லாம் அடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் அடிச்சிருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே விட்டு போட்டு என்ன பண்ணிட்டாங்க, கத்தார்ல மறுபடியும் அடிச்சுட்டாங்க. யார் அடிச்சான்னு பார்த்தா ஈரான் அடிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பாருங்க. இப்ப நேத்து அடிபட்டதும் கத்தாருக்கும் ஈரானுக்கும் தான் சேர்ந்துதான் அடிபட்டுச்சு. அடிச்சது இஸ்ரேல் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஈரான் இங்கிருந்து இஸ்ரேல தான் தாக்கி இருக்கணும். ஆனா ஏன் மறுபடியும் கத்தார் தாக்குனாங்கன்னு பார்க்கும்போது, நேத்து அடிபட்ட இடம் இருக்குது பாருங்க, அதுல இருந்து எடுக்கக்கூடிய கேஸை கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி வந்து சப்ளை பண்ணக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, ராஸ் லஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த ராஸ் லஃபான் அப்படிங்கிற பகுதி கத்தார்ல வந்து இருக்குது. அது கத்தாருக்காவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அமெரிக்காவுடைய கம்பெனியோடு கூட்டு சேர்ந்து வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து வந்து ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க உங்களை அடிப்போம், ஆனா எப்படி அடிப்போம்னா உங்களுடைய நிலையங்கள் எங்கெல்லாம் வந்து மத்திய கிழக்குல இருக்கோ அங்கதான் அடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்ப நீ இங்க அடிச்சுட்ட, என்ன பண்ணிட்ட, இஸ்ரேல் அடிச்சுட்ட, அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்துட்ட, அப்ப இங்கிருந்து எடுத்துட்டு போனதை நீ ஒரு இடத்துல வச்சிருக்கீல, அதை கொண்டு போய் நீ சப்ளை பண்றீல, அது அமெரிக்காவுக்கு தானே போகுது, அப்ப அதை நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் அடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப இதுல நஷ்டம் வந்து பார்க்கும்போது கத்தாருக்கு ரொம்பவே நஷ்டம் தான். ஏன்னா நேத்து அடிபட்டதும் கத்தாருக்கு தான், அதுல ஈரானுக்கும் நஷ்டம் இருந்துச்சு. இன்னைக்கு அடிப்பட்டது கத்தாருக்கு தான், அதுல அமெரிக்காவுக்கு நஷ்டம் இருக்கு. அப்ப அமெரிக்காவுக்காக வந்து கத்தாரை வந்து தாக்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். கத்தாருடைய அமீர் வந்து உடனே கொந்தளிச்சிட்டாரு. மனசை என்ன பண்ணிட்டாரு, எல்லாரும் வெளியே போங்க, ஈரானை சேர்ந்த ஒரு காக்கா கூட இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் துரத்துறாங்க, ஒரு மக்கள் விடாம துரத்துறாங்க. இது வந்து நீங்க கவனிச்சு பாத்துருந்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போறப்ப வந்து என்ன நடந்துச்சு, இந்தியாக்குள்ள இருந்த பாகிஸ்தானை சேர்ந்த மக்களை எல்லாம் துரத்தினப்ப அவங்க அழுதுகிட்டே போனாங்க. நம்ம வீடியோ எல்லாம் பாத்துருப்போம். நாங்க 10 வருஷமா இங்கதான் இருந்தோம், 15 வருஷமா இங்கதான் இருந்தோம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனதை நம்ம பாத்துருப்போம்ல. அந்த மாதிரி இப்ப கத்தார்ல இருக்கிற ஈரான் மக்களை துரத்துறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய எம்பசியை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள ஊரை விட்டு வெளியே போங்க, இல்லாட்டினா உங்களை வந்து என்ன பண்ணிடுவோம், ஜெயில பிடிச்சு போட்டுருவோம்ட்டாங்க. அப்ப ஈரானுடைய அபிஷியல்ஸும் அங்க யாரும் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க, ஈரானுடைய பொதுமக்களும் யாரும் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தபட்ச ஒரு கண்டனமாக பார்க்கப்படுது. ஏன்னா வந்து வாயில சொல்லிட்டு இருக்கிறது வேற, செயல்ல இறங்குறது வேற. அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கணும். அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நேத்து யார் அடிச்சா, இஸ்ரேல் அடிச்சான். அவனை ஏதாவது சொன்னீங்களா? அமெரிக்கா தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அமெரிக்காவுடைய நிலையங்கள் நேத்து காலி பண்ண சொன்னீங்களா? அவங்களுடைய எம்பசி நேத்து காலி பண்ண சொன்னீங்களா? அவங்களுடைய பிசினஸ் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணீங்களா? யாரை கேட்டு எங்களை அடிச்சீங்க? எங்களுடைய நார்த் பாஸ்ல அடிச்சுட்டு நீங்க எங்களுடைய ராஸ் லஃபான்ல இருக்கக்கூடிய கேஸ் எடுத்துட்டு போக போறீங்களான்னு சொல்லிட்டு நேத்தே நீங்க அந்த ராஸ் லஃபான்ல இருந்து அமெரிக்கா வெளியே துரத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு ஈரான் அந்த ராஸ் லஃபான் அடிச்சிருப்பாங்களா? அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு இடத்துல கத்தார்ல வந்து எடுக்கக்கூடிய கேஸை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சப்ளை பண்றாங்க. சப்ளை பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கா? அமெரிக்கா இருக்கான். எடுக்கிற இடத்துல யார் இருக்கா? ஈரான் இருக்கான். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவன் இங்கிருந்து அங்க அடிச்சிட்டான். ரெண்டு பக்கமுமே வந்து பாத்தீங்கன்னா கத்தாருக்கு வந்து நஷ்டம் இருக்கானா, இருக்கதான் செய்யும். கண்டிப்பா வந்து நஷ்டம் இருக்கதான் செய்யும். அதே சமயத்துல அந்த இடத்துல யாருக்கு பெரிய நஷ்டம்னா அமெரிக்காவுக்கு நஷ்டம். அவன் தான் எடுத்துட்டு போய் அவனுடைய சப்ளையர்ஸ் தான் வந்து எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மிச்ச மீதி தான் கத்தாருக்கே கொடுப்பாங்களா இருக்கும். அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள் பயந்துருக்காங்க. இததான் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியலையா நீங்க எந்த அளவுக்கு அடிமைத்தனத்தோட இருக்கீங்கன்ட்டு? நீங்க அவ்வளவு அடிமைத்தனமா போயிருக்கீங்க. உங்க நாட்டுல உங்க இடத்துல வந்து அமெரிக்காக்காரன் பிசினஸ் பண்றான். அவன் எடுத்தது போக மிச்ச மீதி தான் உங்களுக்கு கொடுக்குறான். அதாவது ஒரு ரவுடிசம் மாதிரி தான். என்ன பண்றான்னா, உன் வீட்டுக்குள்ள வருவேன்,
உன் வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்துப்பேன், உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இது எப்படி இருக்குது? உன் வீட்டுக்குள்ள வந்து உங்ககிட்டயே எடுத்துட்டு உங்ககிட்டயே கொடுப்பேன்னு சொல்லும் போது கேட்டாவே நமக்கு கோவம் வரும். ஆனா அதுதான் அரபு நாடுகள் நடந்துட்டு இருக்கு, சவுதியிலயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளே பொறுத்தளவுக்கு அரம்கோ அப்படிங்கிறது நம்பர் 1 ஆயில் இதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுலயே அமெரிக்கா தான் பிசினஸ் பார்ட்னர். அப்படியே இங்க வந்தோம்னா கத்தார்லயும் வந்து பாத்தீங்கன்னா நார்த் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கு. அங்கிருந்து எடுத்து வந்து சப்ளை பண்ணக்கூடிய அந்த ராஸ் லஃபான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நம்பர் 1 பிளேஸா இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுலயுமே அமெரிக்கா தான் பிசினஸ்னா அப்ப யோசிச்சு பாருங்க. அவங்கதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அடிமைத்தனமா போயிருக்காங்க பாருங்க. இவ்வளவு அடிமைத்தனமா போய் அதை வேற நேத்து அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. அட்டாக் பண்ணப்ப கூட இவங்களால ஆக்சன் எடுக்க முடியாம இந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இன்னைக்கு ஈரான் அடிச்சதுக்கு பிறகு அவ்வளவுதான் கொந்தளிச்சுட்டாங்க. கோபம் எல்லாம் ஒரு பக்கம் காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் செய்யக்கூடிய தவறுகள் இவங்களுக்கு தெரியுதா தெரியலையா இல்ல எதிர்க்க முடியல அப்படிங்கறதுனால பேசாம இருக்கிறாங்களாங்கிறதே நமக்கே தெரியல. நேத்து அவங்க அடிச்ச போது வந்து வருத்தம் தான் வந்துச்சு, ஆனா இன்னைக்கு இவங்க அடிச்ச போது ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை துரத்துறதுக்காகத்தான் ஈரான் இதை பண்றாங்க. எதுக்காகனா வந்து இனிமேல் நீங்க மத்திய கிழக்குல இருக்காதீங்கன்னு இருக்காங்க. 30 நாள் அவகாசம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? பொட்டியெல்லாம் வந்து கட்டிட்டு மூட்டை முடிச்சோட ஓடி போயிடுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 30 நாளுக்குள்ள அமெரிக்கா போவாங்களான்னு கேட்டீங்கன்னா போகலாம் மாட்டாங்க. அது நமக்கு தெரிஞ்சதுதான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா 30 நாள் தான் டைம், அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கன்னு இருக்காங்க. அப்ப ஈரான் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வச்சிட்டு இருக்காங்க. அது எல்லா மக்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா விலைவாசியில இன்னும் கேஸ் கிடைக்கிறதுல தட்டுப்பாட்டுல வந்து கஷ்டமா இருக்கும், அது நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா அமெரிக்கா வந்து வெளியே போகாம இருந்துட்டு இருக்கான்ல, அவனை அனுப்புறதுக்கு என்ன வழின்னா இந்த மாதிரி அடிக்கிறதா வழின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத கூட அவன்கிட்ட நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம், அவனை அடிச்சு துரத்துறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் சேர்த்து அடி விழுகுதுன்னு சொல்லிட்டு இந்த அரபு நாடுகள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க. கொடுமையிலையும் கொடுமை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காட்ட போய் ஹெல்ப் கேட்டு ஈரானை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு போய் இந்த அரபு நாடுகள் எல்லாம் நிக்கிறாங்க. இதை எந்த இடத்துல போய் நம்ம சொல்றது? ஏற்கனவே அமெரிக்காவுக்கு தான் உங்க இடத்துலயே வச்சு அடி விழுந்துட்டு இருக்குது. அடி வாங்குறதே அமெரிக்கா தான். அது கூட தெரிஞ்சுக்காம ஏதோ இவங்களுக்கு அடிபடுற மாதிரியும் அமெரிக்காவாலதான் இவங்களை காப்பாற்ற முடியற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அங்க எத்தனையோ அயன் டோம் எல்லாம் இருக்குது, தாட் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. இத்தனையும் இருந்துதான் இத்தனை இழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. அப்ப எல்லாமே இருந்துமே பிரயோஜனம் இல்லாம தான் இருந்துட்டு இருக்குதுங்கும் போது மறுபடியும் அமெரிக்காவுக்கு பின்னாடியே போறாங்க. ஆனா ஈரான் பின்னாடி வர்றதில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சியா சன்னி பிரச்சனையை கூட வந்து தூண்டுறதுக்கு காரணமா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே இங்கிருந்து எங்க போயிடலாம், இஸ்ரேலுடைய நவாட்டிம் ஏர்பேஸ் போயிடலாம். அதை தான் நம்ம தமிழ்லயே வச்சிருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியா இருந்தாலும் இதை பத்தி பேசிட்டோம். நவாட்டிம் ஏர்பேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கான ஒரு ஏர்பேஸ். 4 கிலோமீட்டர் வரையும் தூரம் இருக்கும் இஸ்ரேல்லயே வச்சு. அது வந்து இஸ்ரேலுடைய இதயம்னு சொல்லப்படுது. அங்கிருந்துதான் சிரியா, லெபனான், காசா, ஈரான் எல்லா பக்கமுமே அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய முக்கியமான ஏர்பேஸ்ன்னு பாருங்க. அங்க விமானங்கள் இருக்கும் போதே என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு இஸ்ரேல் குண்டு மலையா பொழிஞ்சிருக்காங்க. அப்படியே குண்டெல்லாம் வந்து உழுகிறதெல்லாம் பாருங்க. அந்த குண்டு வந்து உழுகும் போது அந்த இடத்துல விழுந்து வெடிக்கும் போது அங்க ஒருத்தவங்க வீடியோ பிடிக்கும் போது ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கத்துறாங்க. ஆனா அது அவங்க லாங்குவேஜ்ல கத்துறாங்க, யூதர்களுடைய இதுல. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நடக்கும்போது கெட்ட வார்த்தை பேசுவாங்க. பொதுவா வந்து நம்ம முஸ்லீம்கள் வந்து போடுற வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லாஹுன்னு கத்துவாங்க, இல்ல வந்து இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதுவாங்க. ஆனா பொதுவா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கெட்ட வார்த்தை வந்து பேசுறது, அப்புறம் வந்து ஒரு மாதிரி வந்து சவுண்ட் எழுப்புறது. அதை உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இஸ்ரேல் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி வீடியோ வெளியிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அவங்க வந்து அடி வாங்கினா கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு லைட்டா கீரல் தான் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மான்னு சொல்றதுக்கு பதில் ஐயா ஜாலின்னு சொல்லுங்க, அப்பதான் நம்ம அடி வாங்கலேன்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல அடி வாங்கின வீடியோ வேற இந்த மாதிரி கத்துன்னு கத்தி மக்கள் வந்து பயத்துல இருக்காங்க, மக்கள் எல்லாம் பதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல்ல இருந்து வெளியே வந்தா இஸ்ரேல் தாங்குவாங்களா? அது அத்தனையும் என்ன பண்றாங்க, முடக்குறாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்களோ அதை வந்து ஆன்லைன்ல போடுறாங்களோ அவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவிட்டு இருக்காங்க. அங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் விமானங்கள் இன்னும் வந்து ஓடுதளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. நாளைக்கு தான் என்ன சேதம் அப்படிங்கிறது நமக்கு வெளியே தெரிய வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப வந்து முக்கியமான தகவல் இதுதான். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.